பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சேனல் மூலமா அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள ஆசைப்படுறோம். அதன் ஒரு பார்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் ஒரு சங்கீதம் வாசித்து ஒரு சங்கீதத்துல ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள ஆசைப்படுகிறோம். ஷேர் பண்ற காரியங்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ இன்று நாம் பார்க்க இருக்கும் சங்கீதம் 2வது சங்கீதம். அதை நான் வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2ஆம் சங்கீதத்தை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா, முன்பு அதாவது வேதாகவும் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இது ஒரே பாடலாக அல்லது ஒரே சங்கீதமாக, அதாவது 1ஆம் சங்கீதமும் 2வது சங்கீதமும் ஒரே பாடலாக ஒரே சங்கீதமாக இருந்தது என்று அநேகர் சொல்கிறார்கள். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று பார்க்கும்போது அநேகர் இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இது நாத்தான் தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். 1வது சங்கீதத்துக்கும் 2வது சங்கீதத்துக்குமான வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், 1வது சங்கீதம் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறது. 2வது சங்கீதம் துன்மார்க்கமான ராஜாக்களுக்கும் பிதா அபிஷேகம் பண்ணின ராஜாதி ராஜாவுக்குமான வித்தியாசத்தை சொல்கிறது. அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கான வித்தியாசத்தை சொல்கிறது. அதாவது துன்மார்க்கன் வெர்சஸ் நீதிமான்றது 1வது சங்கீதம். 2வது சங்கீதம் துன்மார்க்கமான ராஜாக்கள் வெர்சஸ் பிதா அபிஷேகம் செய்த ராஜாதி ராஜா. மேலும் இந்த 2ஆம் சங்கீதத்தை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், மெசியாவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் அநேக முறை மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. அதாவது ஏசப்பாவோ அப்போஸ்தலர்களோ புதிய ஏற்பாட்டுல எப்பெல்லாம் ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தையோ காரியத்தையோ கோட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாகும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் சங்கீதம் அப்போஸ்தலர் நடபடிகளை கோட் செய்யப்பட்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த சங்கீதத்துல நாம பார்க்க இருக்கிற ஒரு வசனம், அதாவது சங்கீதம் 2ல நாம இன்று தியானிக்க போறது 11வது வசனம். அதுல முதல் பார்ட் மட்டும் தான் நாம் பார்க்க போறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், சர்வ் த லார்ட் வித் ஃபியர். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்று மனுஷ குலத்தில், அதுவும் இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த COVID-19 எல்லோருமே பயந்து போயிருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றின பயம், இறந்த காலத்தை குறித்த பயம் அவர்களுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அதை பத்தியே அவங்க யோசிச்சிருப்பாங்க, என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, எனக்கு வேலை கிடைக்குமோ, நான் படிப்பை நல்லா படிச்சு முடிப்பனோ, இல்லை என் எதிர்காலத்தை குறித்து நிறைய பயம் இருக்கும் பாருங்க. ஸோ சிலர் நிகழ்காலத்துல வாழறதுக்கு பதில் ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்துல சிந்தித்து கொண்டிருப்பார்கள், அல்லது இறந்த காலத்தை குறித்து நிகழ்காலத்துல சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை. பயத்திலேயே தான் அவர்கள் என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலருக்குலாம் பாருங்க, கல்யாணம் ஆகலையேன்ற பயம், சிலருக்கு கல்யாணம் ஆனதால பயம்.
எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஸோ கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ ஆன பயத்தை நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. சிலருக்கு வந்து சின்னதாக ஒரு ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னாலே உடனே அவங்க, சின்னதாக ஒரு வயிற்று வலி வந்துடுச்சு அப்படின்னோடனே உடனே அவர்கள் வேற எதையோ இமேஜின் பண்ணி உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. ஏதாவது காரியங்களை குறித்து அவர்கள் என்ன பண்ணிக்கொண்டே பயந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கிட்ட பெரிய சொல்லுவாங்கல்ல, பண பலம் இருக்கணும், இல்லை ஆள் பலம் இருக்கணும்னு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட பணமும் கிடையாது, எனக்கு அவங்க இவங்கன்னு நிறைய பேரும் தெரியாது, என் வாழ்க்கை இப்படி, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாருங்க பாருங்க. இவ்வளோ பயம் இருக்குது. ஒரு சிலருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு உயரத்தை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு தண்ணியை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு வந்து மரணத்தை பார்த்தா அதாவது டெத்தான வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க பாருங்க. ஸோ இது மாதிரி எண்ணற்ற பயங்கள் இருக்கிறது. ஆனால் இவ்வளோ பயம் உலகத்தில் போபியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பயம் இருந்தாலும் ஒரே ஒரு பயம் தான் நமக்கு தேவை. அது என்ன என்று பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். அது என்ன கட்டளை என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கீழ்ப்படியாமை, அந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அவர்கள் அந்த தவறு, அந்த பாவத்தை செய்வதற்கு காரணம் வந்து கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையும் பயமின்மையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. பயம் இல்லை அப்படின்னாலே கீழ்ப்படியாமை உள்ள வந்துடும் பாருங்க. ஸோ இதனுடைய ரூட் காஸ் என்ன, ஆணிவேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கர்த்தர் மேல பயம் இல்லாமல் போனதுதான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தாரு பாருங்க, ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தாரு. அந்த ஒரு கட்டளையை அவங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அவர்கள் கட்டளையை கை கொள்ளவில்லை, ஞானமாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள். அந்த ஒரே ஒரு கட்டளையை அவர்கள் மீறினார்கள். காரியம் என்ன ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். மோசேயினால் 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கட்டளையை மீறினதால இப்ப எத்தனை கட்டளை, 10 கட்டளை வந்து விட்டது. இந்த 10 கட்டளை பின்பு என்னவாக மாறியது என்று பார்த்தால் 613 கட்டளையாக மாறிவிட்டது. இன்று நாம வாழற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற நூற்றுக்கணக்கான கட்டளைகளை நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை தான் கர்த்தர் கொடுத்தாரு. அதை மீறினது நிமித்தம் இன்னைக்கு எண்ணற்ற கட்டளைகள் நம்மை வந்து பிடித்து கொண்டு இருக்கிறது. நாம் ஞானமாக நடந்து கொள்ளாததே அதற்கு காரணம். ஸோ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று நமக்கு தெரிந்து விட்டது. அவருக்கு அந்த ஒரு பயம் இருந்தால் வேற எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த கர்த்தருக்கு பயப்படுற அந்த ஒரு பயம் இல்லாததால் தான் இன்னைக்கு எண்ணற்ற பயத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று தெரிந்து விட்டது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன, கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? ரொம்ப தெரிந்த வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியம். நாம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிவு என்பது அறிந்திருத்தல், காரியத்தை தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல். ஞானம் என்பது அறிந்தவற்றை செயல்படுத்துதல். நாலேஜ் இஸ் நோயிங், விஸ்டம் இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அறிந்திருப்பது அறிவு, பரிசுத்தமாய் வாழ்வது ஞானம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருப்பது அறிவு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஞானம். கர்த்தருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று அறிந்திருப்பது அறிவு, அவைகளை கை கொள்வது ஞானம். இதுதாங்க வித்தியாசம். நாலேஜ் இஸ் நோயிங், விஸ்டம் இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாசிக்கலாம். உபாகமம் 4:6. ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் வேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் வேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க சொல்றாங்க, இந்த ஜாதியே ஞானமும் வேகம் உள்ள ஜாதி. இந்த ஜாதி என்ன பண்ணுது? ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். எவைகளை கை கொண்டு நடவுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பான வசனத்தை, அதாவது உபாகமம் 4:5 வாசிங்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். அவைகளை கை கொள்ளுங்கள். எவைகளை? கர்த்தர் கற்பித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும். அதுவே கர்த்தருக்கு முன்பாக, அதுவே மனுஷருக்கு முன்பாக ஞானமாக இருக்கும். ஸோ
இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானங்க. அதாவது காரியத்தை செயல்படுத்துவது. ஸோ சுருங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகளை அதன்படி நடப்பது தான் பாருங்க ஞானமா விளங்குது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுவது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை கை கொள்ளும் போது ஞானத்தின் ஆரம்பமும் அதுவாகவே இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அநேகருக்கு இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் பாருங்க. அன்பின் மிகுதி நிமித்தம் வருகிற பயம் பாருங்க. இது தண்டிச்சு விடுவாரு அப்படின்றதுக்காக வர பயம் இல்லை. அவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் உருவாகிற பயம்தான் இந்த பயம். ஸோ அவருக்கு பயப்படுவது என்பது அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நியாயங்களையும் கை கொண்டு நடப்பதே அவருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. இந்த ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது காரியங்கள் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டுமானால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்ததே ஆயின் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் டிஸ்லைக் பண்ணி அதற்கான காரியங்களை நீங்கள் சொல்வீர்களானால் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஆண்டவருடைய மெசேஜோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு டெய்லி நான் உங்களோடு சில காரியங்களை பேச கர்த்தருக்குள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இடைப்படுவாராக. மறந்து விடாதீர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நியாயங்களையும் கை கொண்டு நடப்பதே அதுவே ஞானமாகவும் விளங்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானமாகவும் விளங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.